ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 2025-26க்கான ஒரு கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பார்த்தா கொடுக்குறாங்க. இத்திட்டத்தில் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய இஸ்லாமிய மாணவர்களை விண்ணப்பிக்கலாம். ஸோ முஸ்லீம் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூஜி பிஜி படிக்க போகிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 10/6/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போற்றத்தக்க திறமை இருந்தும் பொருளாதார தடையினால் உயர்கல்வி தொடர முடியாத இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இது பயன்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்லாம் மாணவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கான வெப்சைட் tnwb.tn.government.in. இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய கல்வி உதவித்தொகை திட்டம் 2025-26 இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்ளை பண்ண வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதாங்க. இல்லை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, என்ன ஏஜ், அட்ரஸ் என்ன, ஜெண்டர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, ஸோ பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கால கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதர் மதரோட தொழில் என்ன, உங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன, அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். அதேமாரி டிசி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஜி பிஜிபி நீங்கள் படிக்க போகிறீங்க, படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அது என்ன வகைப்பாடு, என்ன படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். தற்போது என்ன காலேஜ் படிக்கிறீங்களோ அதுக்கான அட்ரஸும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணி பார்த்துட்டு இல்லை டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு, உடைய பள்ளி மற்றும் கல்லூரிக்கான டிசி கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஃபாதர் மாதிரி இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிசி, மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அட்டாச் பண்ணி உங்கள் பிளேஸ் டேட்டு சைன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அட்ரஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இஸ்லாமியர் மாணவராக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். 12th பாஸ் பண்ணவங்க, டிகிரி படிக்கிறவங்க, யூஜி பிஜி படிக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். 2 கோடி வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஒதுக்குவதாக சொல்லியிருக்காங்க டோட்டலாக. ஸோ பொருளாதாரத்தில் ஏழ்மையாக இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.